ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் செக்ஷன்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். அது வந்து மிரர் இமேஜஸ். ஓகேவா? ஸோ மிரர் இமேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி ரொம்ப ஈஸியான டாபிக் கூட. ஸோ கண்டிப்பா வந்து எல்லா எக்ஸாமுமே கேட்டுருவாங்க. நம்ம கன்ஃபார்மா 1 மார்க் வந்து அதை வந்து எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரயில்வேன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து என்டிபிசி எக்ஸாம்ல கேட்பாங்க, ஏஎல்பி எக்ஸாம்ல கேட்பாங்க, டெக்னீஷியன்ல கேட்பாங்க, குரூப் டில கேட்பாங்க. எல்லாத்துக்குமே வந்து இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா வர நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, அதே மாதிரி எஸ்எஸ்சில பாத்தீங்கன்னா எம்டிஎஸ்ல கேட்பாங்க, சிஹெச்எஸ்ல கேட்பாங்க, சிஜில கேட்பாங்க, ஜேஇல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கேட்பாங்க. ஓகேவா? செகண்ட் ஸ்டேஜ் தான் டெக்னிக்கல் பேப்பரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து காமனா ஜென்ரலா தான் இருக்கும். ஸோ அதுல கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே வந்து கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் வந்து மிரர் இமேஜஸ். ஸோ இது வந்து இந்த கிளாஸ் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ கிளாஸ்க்குள்ள போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிரர் இமேஜஸ்னா நமக்கு வந்து என்னன்னு தெரியணும். ஓகேவா? ஸோ மிரர் இமேஜஸ், இப்போ இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க வந்து ஒரு பாப்பா நின்றுட்டு இருக்காங்க. இது வந்து ஒன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட மிரர் இமேஜ் வந்து அவங்க வந்து இதுல பாக்குறாங்க. இது வந்து மிரர்ல இருக்கிற ரெண்டாவது பிக்சர். ஸோ இதுதான் வந்து மிரர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மிரர் இமேஜஸ் பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த பாப்பா வந்து கை வச்சிருக்காங்களா, ஸோ இவங்களோட ரைட் ஹேண்ட். ஓகேவா? ரைட் ஹேண்ட் இங்க வச்சிருக்காங்க. ஸோ அது மிரர்ல பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இங்க இருக்க பேபியோட லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியுதா? ஓகேவா? சோ அவங்களோட ரைட் ஹேண்ட் வந்து மிரர்ல பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியுது. ஓகே, அதே மாதிரி இங்க இருக்க லெஃப்ட் ஹேண்ட் வந்து அங்க பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் மாதிரி தெரியுது. சோ இதுதாங்க மிரர் இமேஜஸ் ஒரு டாபிக்கே இதுதான். சோ நம்ம வந்து லெஃப்ட்ல வர போர்ஷன் வந்து நம்மளோட இமேஜஸ்ல வந்து ரைட்ல வரும். அதே மாதிரி ரைட்ல வர்றது வந்து நம்மளுக்கு வந்து லெஃப்ட்ல வரும். இது இந்த கான்செப்ட் தெரிஞ்சுச்சுன்னா மிரர் இமேஜஸ் வந்து தெரிஞ்ச மாதிரி. ஓகேவா? சோ நல்லா பாத்துக்கோங்க. நம்ம இங்க நிக்கிறோம், நம்ம வந்து ரைட் ஹேண்ட் வந்து நம்ம மிரர் கிட்ட காமிச்சோம் அப்படின்னா மிரர்ல தெரியற இமேஜோட லெஃப்ட் ஹேண்ட் தான் ஈக்குவலா இருக்கும். ஓகே, நம்ம ரைட் ஹேண்ட் காமிச்சா மிரர் இமேஜ்ல வந்து அது லெஃப்ட் ஹேண்டா தெரியும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் காமிச்சா ரைட் ஹேண்டா தெரியும். ஓகேவா? அது வந்து இந்த மிரர் பிக்சரை பார்த்தாலே நல்லா தெரிஞ்சிருக்கும். இவங்க ரைட் ஹேண்ட் வந்து தொடுறாங்க மிரர்ல, அங்க இருந்து பார்க்கும்போது அந்த பொண்ணோட லெஃப்ட் ஹேண்ட் தான் தெரியுது. ஓகேவா? சோ இதுதான் வந்து மிரர் இமேஜஸ். நம்ம ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்ல இருக்கும், லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்ல இருக்கும். இப்போ நம்ம செல்ஃபி கேமரா எடுத்தோம்னு பாத்துக்கோங்களேன். அப்ப நம்ம கையெல்லாம் அசைச்சு பேசணும்னா நீங்க வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட்ல யூஸ் பண்ணிக்கதாமே அங்க லெஃப்ட் ஹேண்ட்ல தெரியும். சோ அதுதான் வந்து மிரர் இமேஜஸோட கான்செப்ட். ஓகேவா? சோ இது தெரிஞ்சாலே போதும். சோ நீங்க வேற எதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்ல வரும், ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்ல வரும். அவ்வளவுதான் மிரர் இமேஜஸ். ஓகேவா? சோ மிரர் இமேஜஸ் வந்து எப்படி எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லெட்டர் இமேஜஸா கேட்பாங்க. சோ லெட்டர் இமேஜஸ்னா ஏபிசிடி அந்த மாதிரி கேட்பாங்க. சோ ஏபிசிடி இதெல்லாம் வந்து மிரர் இமேஜஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப் டு இசட் வரைக்கும் கேட்பாங்க. ஓகேவா? இது வந்து லெட்டர் இமேஜஸ் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்பர் இமேஜஸ். நம்பர் இமேஜஸ்னா 1 2 3. சோ 1 2 3 அப் டு 10 வரைக்கும் வச்சு அது வந்து மிரர் இமேஜஸ்ல எப்படி மாத்துறது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் லெட்டர் நம்பர் கம்பைன்டு, இது ரெண்டுமே சேர்த்து கொடுக்கலாம். ஓகே, ஆல்பபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ரெண்டுமே சேர்த்து கொடுக்கறது தான் வந்து லெட்டர் நம்பர் கம்பைன் சொல்றது. அப்புறம் பிக்சர்ஸ் கொடுக்கலாம். பிக்சர்ஸ்ல என்னன்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதனோட மிரர் இமேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு சர்க்கிள் கொடுத்து அதனோட மிரர் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு பேர்டு கொடுத்து அதனோட கண்ணு எங்க இருக்கும், மூக்கு எங்க இருக்கும், வாய் எங்க இருக்கும், அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஓகேவா? சோ இதுதான் வந்து மிரர் இமேஜஸோட கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ ஒன்னு லெட்டரா கேட்கலாம், இல்ல நம்பரா கேட்கலாம், இல்ல லெட்டரா நம்பரா சேர்ந்து கேட்கலாம், அப்படி இல்ல பிக்சர்ஸா கேட்கலாம். ஸோ இந்த 4 விதத்துலதான் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வருங்க. ஸோ நம்ம ஈஸியா அட்டன் பண்ணி 1 மார்க் வந்து எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெட்டர். ஓகேவா? இப்போ லெட்டர்ல பாத்தீங்கன்னா ஏவோட மிரர் இமேஜ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ மிரர் இமேஜ்னா இப்போ வந்து நம்ம ஒரு லெட்டர் வைக்கிறோம் அப்படின்னா ஏனோ இங்க இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து மிரர் வைக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து மிரர்ல வந்து எப்படி தெரிய போகுதுன்னு பார்ப்போம். நம்ம அங்க என்ன பார்த்தோம், ரைட்ல இருக்கிறது லெஃப்டா தெரியும், லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்டா தெரியுமா? சோ இப்ப ஏவோட ரைட் போர்ஷன் வந்து இதுவா, இந்த சைட்ல இருக்கிறதா ரைட் போர்ஷன். சோ அப்ப என்னன்னா மிரருக்கு பக்கத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த சைட் மிரருக்கு பக்கத்துல என்ன இருக்கும் அதுதான் மிரருக்கு இந்த சைட் பக்கத்துல இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப இதுக்கு வந்து இது ரைட் அப்படின்னா இதுக்கு வந்து இது லெஃப்ட். ஓகேவா? ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்ல வரும். சோ அப்ப இந்த போர்ஷன் வந்து இங்க வரும், அடுத்து சென்டர்ல இருக்கிறது அதே தான். ஓகேவா? சோ ரைட்ல இருக்கிறது லெஃப்ட், லெஃப்ட்ல இருக்கிறது ரைட். அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகே, மிரர் இதான் மிரர்னா மிரருக்கு பக்கத்துல இருக்கிறது இந்த சைட் மிரருக்கு பக்கத்துல வரும். ஓகேவா? சோ இங்க இருக்க ரைட் போர்ஷன் இங்க இருக்க ரைட்ல வரும், லெஃப்ட்ல வரும். இங்க இருக்க லெஃப்ட் போர்ஷன் இங்க இருக்க ரைட்ல வரும். அவ்வளவுதான், அந்த பிக்சர்ல பார்த்த மாதிரியே தான். ஓகேவா? இப்ப ஏன்றது ஈஸியா தான் இருக்கும், ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா, அதனால ஈஸி தான். இப்ப பீன்றத பாருங்களேன். பீன்றது வந்து
ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, அடுத்து 2 கர்வ் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம மிரர் இமேஜ்ல பார்க்க போறோம். மிரர் இமேஜ் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்கேன், மிரருக்கு பக்கத்துல இருக்குது இந்த சைடு பக்கத்துல வருமா, சோ இது வந்து ரைட் சைடு ஆஃப் பி, இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு ஆஃப் பி. சோ அப்ப ரைட் சைடு வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா லெஃப்ட் சைடா வருமா, சோ அப்ப இதுதான் பக்கத்துல வரும். சோ அப்ப நம்ம இந்த போர்ஷன் எப்படி போட்டுக்கலாம், இந்த கர்வ் போர்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஓகேவா? சோ இங்க இருக்க ரைட் வந்து இங்க லெஃப்ட் ஆயிடுச்சு, இங்க இருக்க லெஃப்ட் வந்து இங்க ரைட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இதுதான் வந்து பியோட மிரர் இமேஜ். ஓகே, இப்ப சீன் பாத்தீங்கன்னா சியோட ஸ்பேஸ் வந்து இங்க இருக்கா, ரைட் சைட்ல இருக்க அந்த ஸ்பேஸ். அப்ப நம்ம மிரர் இமேஜ் வச்சோம்னா நம்மளுக்கு என்ன வரும், சியோட ஸ்பேஸ் வந்து லெஃப்ட் சைட்ல வரும். ஓகேவா? நீங்க அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க, ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்ல வரும், லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்ல வரும், அவ்வளவுதான். சோ இது வந்து இந்த மிரருக்கு பக்கத்துல இருக்க போர்ஷன், அது அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த சைடு பக்கத்துல வரும். ஓகே, சோ அப்ப இந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து இந்த சைடு ஓப்பன் ஸ்பேஸா வருது. ஓகேவா? அது இந்த கர்வ் ஸ்பேஸ் வந்து லெஃப்ட்ல இருக்கா, சோ இந்த கர்வ் ஸ்பேஸ் வந்து இங்க ரைட்ல இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, இப்ப டி பாத்தீங்கன்னா டியோட கர்வ் ஸ்பேஸ் வந்து இந்த ரைட் சைட்ல ஆர், ஓகே, ரைட் சைட்ல இருக்கு. சோ நம்மளுக்கு இங்க லெஃப்ட் சைட்ல இருக்கணும், சோ லெஃப்ட் சைட்ல இருக்கு. அப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு, சோ இங்க வந்து ரைட் சைட்ல இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? சோ நீங்க ஒன்ஸ் வந்து இதை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா லெஃப்ட்ல இருக்க ரைட்ல வரும், ரைட்ல இருக்க லெஃப்ட்ல வரும் அப்படின்றத பாத்துட்டீங்கன்னா எல்லாமே வந்து ஈஸி தான். சோ இப்ப இங்க ஈல பாருங்க, நெக்ஸ்ட் ஈ வந்து இந்த 3 லைன்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து மிரர் இமேஜ்க்கு பக்கத்துல வரும். ஓகேவா? இங்க இருக்க ஸ்ட்ரெயிட் லைன் வந்து லெஃப்ட்ல வரும். சோ இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட். சோ ரைட் வந்து இப்ப இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இங்க லெஃப்ட்ல இருக்கு, இங்க ரைட்ல இருக்கு. ஓகேவா? அப்படியே நீங்க வந்து இப்படியே திருப்பி வச்ச மாதிரி தான். ஓகே, லெஃப்ட்ல இருக்கிறத தூக்கி அப்படியே ரைட் சைடா திருப்பி வச்ச மாதிரி தான். இப்ப நம்ம வந்து சின்ன வயசுல எல்லாம் வந்து ஸ்கெட்ச் பென் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து ஏதாவது டிராயிங் வரைஞ்சு அதை வந்து கலர் பண்ணிருப்போம். கலர் பண்ணிட்டு அது அப்படியே இன்னொரு பேப்பர், எம்டி பேப்பர்ல அது ஒட்டும் போது பாத்தீங்கன்னா சேம் பிக்சர், ஆனா கொஞ்சம் அது அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கும்ல, அந்த மாதிரி தான். சோ அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா போட்டுலாம். சோ எஃபோட வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து லெஃப்ட்ல இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நெக்ஸ்ட் ரைட்ல வந்துடும். அப்புறம் 2 கோடு வந்து ரைட்ல இருக்கு, அது வந்து அப்படியே லெஃப்ட்ல வந்துடும். ஓகேவா? சோ இந்த லெஃப்ட் ரைட்ன்றதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஜி பாருங்க, ஜில வந்து இந்த கர்வ் போர்ஷன் வந்து லெஃப்ட்ல இருக்கு, அந்த போர்ஷன் வந்து அப்படியே நெக்ஸ்ட் வந்து என்ன வரும், ரைட்ல வரும். ஓகேவா? இந்த போர்ஷன் வந்து ரைட்ல இருக்கு, அது வந்து இந்த சைடு என்ன வரும்னா லெஃப்ட்ல வரும். ஓகேவா? ஹெச் வந்து நம்ம எதுவுமே மாற்றமே இல்லை, ஏன்னா எல்லா சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்ப இந்த ஹெச்ல வந்து டிஃபரன்ஸ் காமிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் ஷேட் திக்னஸ் அதிகமா கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஹெச்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப இந்த திக்னஸ் இல்லாம கொடுத்துருக்காங்க, சோ திக்னஸ் அதிகமா கொடுத்தாங்கன்னா இப்போ இந்த திக்னஸ் அதிகமா இருக்க போர்ஷன் வந்து இங்க வரும். ஓகே, திக்னஸ் அதிகமா போர்ஷன் வந்து இங்க வரும், அதுக்கப்புறம் திக்னஸ் இல்லாத போர்ஷன் வந்து இங்க வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டலாம். சோ ஐ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் வரும், அதுல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அப்புறம் ஜே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன், அடுத்து ஒரு கர்வ் இப்படி இருக்கு. சோ நம்மளுக்கு அப்படியே மிரர் இமேஜ்ல பாக்கும்போது இது வந்து ரைட்ல இருக்கா, சோ நம்மளுக்கு லெஃப்ட்ல வரணுமா, சோ அப்ப லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்டிங்ல வரணும். அப்புறம் ஜே இப்படி வந்துடும். ஓகேவா? அது மாதிரி கே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 லைன்ஸ் ரைட்ல இருக்கு, நம்மளுக்கு வந்து லெஃப்ட்ல இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து லெஃப்ட்ல இருக்கு, இங்க வந்து ரைட்ல வரும். சோ அதே மாதிரி தான் நம்ம எல்லா லெட்டர்ஸுமே பார்க்க போறோம். ஓகேவா? சோ எல் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன், அடுத்து கீழே வந்து ஹாரிசன்டல் லைன், ஒரு வெர்டிகல் லைன், ஹாரிசன்டல் லைன். சோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மிரர் வச்சிருக்கோம் அப்படின்னா மிரருக்கு பக்கத்துல இருக்க போர்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வரணும். சோ பக்கத்துல என்ன இருக்கு, இங்க இருக்க ஹாரிசன்டல் லைன் தான் இருக்கா, சோ அப்ப நம்ம ஒரு ஹாரிசன்டல் லைன் போடுறோம், அதுக்கப்புறமா ஒரு வெர்டிகல் லைன் போடுறோம். ஓகேவா? இதுதான் சிம்பிள். அதே மாதிரி எம் பாத்தீங்கன்னா அது அப்படியே எம் தான் வரும். சோ நமக்கும் இதே ஹெச் மாதிரி தான், இங்க இருக்க திக்னஸ் வந்து இங்க இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே மாத்திக்க வேண்டியதான். ஓகேவா? நெக்ஸ்ட் என் பாருங்க, இங்க ஒரு மிரர் வச்சிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என் வரும். மிரருக்கு பக்கத்துல இருக்க போர்ஷன் வந்து ஒரு கோடா, சோ அப்ப இந்த கோடு இங்க போட்டுரும். அடுத்து இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன் இருக்கா, சோ இங்க ஒரு ஸ்லாண்டிங் லைன், அதுக்கப்புறம் இங்க இருக்க என். ஓகேவா? எதுவுமே பண்ண வேணாம், லெஃப்ட்ல இருக்க ரைட், ரைட்ல இருக்க லெஃப்ட், அது வச்சுக்கோங்க. சோ ஓக்கு வந்து நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம், அப்படியே தான் வரும். பீக் பாத்தீங்கன்னா கர்வ் வந்து ரைட் சைட்ல இருக்கு, சோ அந்த கர்வ் வந்து நமக்கு லெஃப்ட் சைட்ல வரப்போகுது. அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அது அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் ரைட்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் கியூல பாருங்க, கியூ வந்து இந்த இது வந்து இங்க இருக்கா, சோ நம்ம அப்படியே மிரர் இமேஜ் வச்சு பார்த்தோம்னா மிரர் பக்கத்துல என்ன இருக்கு, இதுதான் இருக்கும். சோ அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். சோ அதனால இதை இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா கியூ போடுறோம். ஓகே, அடுத்து ஆர் பாருங்க, இந்த கர்வ் போர்ஷன் வந்து ரைட்ல இருக்கு, சோ அது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல வரணும். அடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் லெஃப்ட்ல இருக்கு, அது இங்க வந்து ரைட்ல வரணும். ஓகேவா? சோ ஆர் இஸ் சிம்பிள். அப்புறம் எஸ் பாத்தீங்கன்னா எஸ் வந்து இப்படி போட்டிருக்காங்க, சோ நம்மளுக்கு வந்து மிரர் இமேஜ் வச்சீங்கன்னா அப்படியே இங்க இருக்கிறத அப்படியே இப்படி வரைஞ்சிருங்க, அவ்வளவுதான், சிம்பிள். அதை நீங்க அப்படியே இப்படி வரைச்சு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க வந்து எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகினிங்கா இப்பதான் வந்து லேர்ன் பண்றீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏற்கனவே லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இப்படி டேரக்டாவே பார்த்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ டி பாத்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே இருக்காது, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ யூவும் அதே மாதிரி தான் இருக்கும், வியும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்க வந்து என்ன திக்னஸ் மட்டும் நம்ம வந்து காமிச்சிக்கலாம், மற்றபடி வேற எதுவுமே காட்ட முடியாது. ஸோ டபிள்யூ அதே மாதிரி, எக்ஸ் அதே மாதிரி, ஒய் அதே மாதிரி, இசட் பாருங்க, இசட்ல வந்து இந்த மாதிரி இருக்கா. ஸோ நம்ம மிரர் இமேஜ் வச்சோம்னா அது அப்படியே இந்த போர்ஷன் வந்து அப்படியே இங்க வருமா. சோ அப்ப நம்ம இப்படி
இப்படி இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். மற்ற எல்லாமே வந்து ஈஸி தானே. ஸோ லெஃப்ட் ரைட் அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா மிரர் இமேஜ் டாபிக் வந்து ஈஸி தான். ஸோ ஆல்பபெட்ஸ் தான் வந்து ஆல்பபெட்ஸ் இம்பார்ட்டன்ட், லெட்டர்ஸ் நம்பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ரெண்டுமே கம்பைண்டா கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா பிக்சர்ஸா கொடுப்பாங்க. இந்த 4 டாபிக்ல தான் வந்து மிரர் இமேஜஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ லெட்டர் வந்து ஓரளவுக்கு பார்த்தாச்சுல. ஸோ ஏ எப்படி வரும், பி எப்படி வரும், சி எப்படி வரும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ரைட் அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து இந்த சம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு சம்மா பார்க்கலாம். இப்போ இதுல பாருங்க எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்த உடனே என்ன செய்வோம் அப்படின்னா எதுவுமே யோசிக்க மாட்டோம். ஸோ எல்லாமே வந்து மிரர் இமேஜா கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ இ வந்து இப்படி இருக்கா. ஸோ அப்போ வந்து இ வந்து நம்ம இப்படி போடுவோம். ஓகேவா? நம்ம பார்த்துருக்கோம் லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்ல வரும், ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்ல வரும்னு சொல்லிட்டு இ எப்படி போட்டுரும். ஸோ இ வந்து இப்போ ஆக்சுவலா நம்ம எப்படின்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே உட்காந்து சால்வ் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம எலிமினேஷன் மெத்தடு ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு ஆப்ஷன்லேயே இல்லாதது, அதாவது நமக்கு ஆன்சருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாததை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடணும். ஓகேவா? அப்படின்னா தான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் சம் செய்யறதுக்கு. ஸோ நம்ம இ வந்து எப்படி பண்றோம் அப்படின்னா இ வந்து எப்படி மிரர் இமேஜா மாத்தும் அப்படின்னா லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்ல வரும். ஸோ இந்த போர்ஷன் வந்து பக்கத்துலயே வந்துடும். ஸோ அப்போ 3 கோடு போட்டுட்டு இ போடும். ஓகேவா? ஸோ இதான் இ. ஸோ அப்போ இ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இங்கே அது கரெக்டா இருக்கு, இங்கேயும் நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா இருக்கு, இங்கே நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா இருக்கு. ஆனா இங்க வந்து கொடுத்துருக்க ஈயை வந்து அப்படியே கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி போட்டுரும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்ப்போம், எஃப் பார்ப்போமா. ஸோ எஃப் வந்து இப்படி இருக்கு, இப்படி இருக்கா. ஓகே, ஸோ எஃப் நம்ம எப்படி மாத்துவோம், இந்த மாதிரி மாத்துவோமா. ஸோ எஃப் எங்க இருக்கு, இங்கே இல்ல, அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. இங்கே இல்ல, அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. இங்கே இல்ல, அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ இங்கே மட்டும் தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து நம்ம டிக் பண்ணிடுவோம். ஆனா இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஓகேவா? இது வந்து ஆன்சர் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்றத நீங்க வந்து யோசிச்சு பாத்தீங்களா. இந்த இடத்துல வந்து எஃப் இருக்கு, நம்ம ஏத்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இது இந்த இடத்துல மட்டும் தான் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆனா இது வந்து ஆன்சர் கிடையாது, இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா நீங்க நல்லா பாருங்க. இப்போ வந்து எஃபெக்டிவ்னு இருக்கா, E F F E C T I V E எஃபெக்டிவ் இருக்கு. நம்ம இங்க வந்து மிரர் வைக்கிறோம். மிரர் வைக்கும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்க பக்கத்துல இருக்கிறது தான் இங்க பக்கத்துல வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா. ஸோ இங்க ரைட்ல இருக்கிறது தான் இங்க லெஃப்ட்ல வரும்னு சொல்லியிருக்கேனா. ஸோ அப்போ நம்ம லெட்டர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், அப்படியே ரைட்ல இருந்து லெஃப்ட்ல போகணும். ஓகேவா? அப்படியே டைரக்டா லெஃப்ட்ல இருந்து ரைட்ல வரக்கூடாது. நம்ம அந்த மாதிரி இமேஜின் பண்ணா ஆப்ஷன் 3 தான் கரெக்ட்னு போடுவோம். ஆனா அது வந்து தப்பு. ஓகேவா? நம்ம வந்து அப்படியே ரைட் டு லெஃப்ட் அப்படிதான் பார்க்கணும். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் எப்படி வரும்னா இ ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறமா வி ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் ஐ வரும், அடுத்து டி வரும், அடுத்து சி வரும், அடுத்து இ வரும், அப்புறம் எஃப் வரும், அப்புறம் திருப்பி எஃப் வரும், அப்புறம் இ வரும். ஓகேவா? இந்த மாதிரிதான் எஃபெக்டிவ்ன்ற வேர்டு வந்து இருக்கும். அப்படியே இதை வந்து இங்க இருந்து ஒரு பேப்பர் மாதிரி வச்சுக்கோங்க, அந்த பேப்பர் அப்படியே தூக்கி இந்த சைடு வச்சிருங்க. அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? மிரர் இமேஜஸ்ல அப்படிதான் வரும். ஸோ நம்ம வந்து ரைட் டு லெஃப்ட் பார்க்க, ஐ மீன் லெஃப்ட் டு ரைட் பார்க்க கூடாது, ரைட் டு லெஃப்ட் தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்ப நீங்க பாருங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்கு, ஈன்னு இருக்கா. ஸோ இ நம்ம எப்படி மாத்தோம், ஈல இருந்து இந்த இ மாத்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல பார்க்கலாம். ஸோ இ இங்க இருக்கு, இ இங்க இருக்கு, இது தப்புன்றதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்க இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 இருக்கலாம், ஆப்ஷன் 3 இருக்கலாம், ஆப்ஷன் 4 இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வரும், வி வருமா. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க வி தானே இருக்கு, இதுக்கு அடுத்து இ வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த இருக்க லெட்டர் தான் வரும். சோ அப்ப இங்க வந்து வி இருக்கு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வி எங்க இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு, செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு, தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. சோ அப்ப இந்த மூணுமே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க ஐ இருக்கு. சோ ஐ இங்க இருக்கு. சோ ஐ இங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூணுலயுமே இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டி. சோ டி இங்க இருக்கு. சோ டீமே பாத்தீங்கன்னா மூணுலயுமே இருக்கு. அடுத்து சி. சி பாத்தீங்கன்னா ஓபன் ஸ்பேஸ் வந்து இங்க இருக்கு, அதுதான் வந்து இந்த இடத்துல வரணும். ஓகேவா? சோ சி நம்ம போட்டாச்சு. சி பாருங்க ஓபன் ஸ்பேஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அதுக்கு அடுத்து கர்வ் ஸ்பேஸ் வந்து ரெண்டாவதா இருக்கணும். ஓகேவா? புரியுதா? சி வந்து இப்படி இருக்கு அப்படின்னா சி வந்து நம்ம இப்படி பார்த்தோம், இந்த ஓபன் ஸ்பேஸ் தான் இங்க ரைட் சைட்ல இருக்கு, அப்ப அது வந்து லெஃப்ட் சைட்ல வரணும். சோ அப்போ வந்து சி வந்து இப்படி வரும். சோ இங்க பாருங்க கரெக்டா கொடுத்துருக்காங்க. இங்க இது வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோமா. அதுக்கப்புறம் இங்க பாருங்க இங்கே கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ சியுமே கரெக்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க இ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. ஸோ இ எப்படி இருக்கு, கரெக்டா கொடுத்துருக்காங்க, இங்கே கரெக்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன வரும், எஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் வந்து இங்க பாத்துக்கோமா இந்த மாதிரி வருமா. ஸோ எஃப் வந்து எங்க இருக்கு, இங்க எப்படி கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க பாருங்க நார்மல் எஃப் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இந்த ஆப்ஷன் வராது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ.
ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தட் போட்டுட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் எல்லாமே ஈஸியாக வரும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்ற வேர்டை பார்த்தோன்னே கண்ணை மூடிட்டு எல்லாத்தையுமே அப்படியே வரிசையாக எடுத்து எழுதி போட்டிங்கன்னா ஆன்சர் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரும் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அதுவும் தப்பாயிடும். ஓகேவா. மிரர் இமேஜ் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு அப்படியே இங்கே இருக்கிறது வந்து ரைட் டு லெஃப்டாக வரணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஓகேவா. இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா. இப்போ வந்து மேகசைன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. மேகசைன் கொடுத்தோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? அப்படியே மிரர் இமேஜ் வந்து ஞாபகம் வந்துடும். ஓகேவா. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மிரர்லாம் போட்டு சும்மா அப்படி எழுதி பார்த்து அதுக்கப்புறமா செய்யுங்க. ஆனா எக்ஸாம்ல வந்து நீங்க எக்ஸாம் போறதுக்குள்ள எப்படின்னா உட்காந்து அங்கேயே போய் பேப்பர் எப்படிலாம் போட்டு பார்த்துட்டுலாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க அந்த அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படியே கண்ணாலே பார்த்து அப்படியே மைண்ட்லயே சேஞ்ச் பண்ணி ஆன்சர் மட்டும் டிக் பண்ற மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா. பேப்பர் பென் வந்து மோஸ்டா யூஸ் பண்ணாம இருக்கிறவங்க தான் நிறைய கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஓகே, எல்லாமே மைண்ட் கால்குலேஷன் தான். ஐயால பார்க்கணும், மைண்ட்ல கால்குலேட் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? இ வரும்னு போட்டிருக்கா. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இ வரும். ஸோ இ வந்து இப்படி வரும், இப்படி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம மிரர் இமேஜஸ்னால இ வந்து இங்கதான் வரும். ஸோ இ, அடுத்து என், அடுத்து ஐ, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா. கடைசியா வந்து எம் வரும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க எலிமினேஷன் மெத்தட் ட்ரை பண்ணும். ஓகேவா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கும்? இ தான் இருக்குமா. ஸோ இங்க ஆப்ஷன்ல பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் எம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது வராதுன்னு சொல்லிட்டு முதல்ல ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா. அடுத்து செகண்ட் பாருங்க இ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து தேர்ட் பாருங்க எம் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் வராதுன்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபோர்த் பாருங்க இ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரலாம். ஸோ இப்போ நமக்கு ஆப்ஷன் 2 இல்லைன்னா ஆப்ஷன் 4 இந்த ரெண்டுல தான் ஏதாவது ஒன்று வரணும். ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்க என் கொடுத்துருக்காங்களா. ஸோ என் வந்து நம்மளுக்கு எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் இந்த லைன் வரும், பக்கத்துல இருக்க லைன், அதுக்கப்புறமா ஒரு ஸ்லாண்டிங் லைன், அப்புறம் ஒரு என். ஓகேவா. ஸோ இது ரெண்டும் சேமா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதே மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐ வருமா. ஸோ ஐ வந்து பெருசா எந்த டிஃபரன்ஸ் இருக்காது, அது வந்து ஐ தான், அப்படியே தான் இருக்கும். ஸோ இசட் பாருங்க, இசட் வந்து நம்ம ரைட்ல இருக்குது லெஃப்ட்ல வரணுமா. ஸோ மிரர் இமேஜ் பக்கத்துல இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இசட். ஓகேவா. ஸோ அப்போ அதே மாதிரி இசட்டே கொடுத்துருக்காங்க. இது பாருங்கன்னா நார்மல் இசட்டே கொடுத்துருக்காங்க. நார்மல் இசட் மிரர் இமேஜ் இல்லாம கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மிரர் இமேஜோட இசட் வந்து இதுதான். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. இப்போ ஈஸியா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சே 2 இது வந்து எலிமினேட் பண்ணிட்டோம். ஓகேவா. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 2ல ஒரு 4 இதுக்குள்ள சூஸ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனால ஈனா இப்படி மாறும், என்ன இப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எக்ஸாம்ல போய் என்ன பண்ணா அப்படியே கண்ணாலே பார்த்து ஓகே என்ன இதான் இப்படி இதுதான் மாறும் கரெக்ட் அப்படி சொல்லிட்டு டக் 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 செக் பண்ணிட்டு ஆன்சர் நீங்க வந்து டிக் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி ஸ்பீடா பண்ணீங்கன்னா தான் நீங்க வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் பாருங்க, நம்பர்ஸும் அதே மாதிரி தான். இங்க வந்து ஒரு மிரர் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. ரைட்ல இருக்கிறது லெஃப்ட், லெஃப்ட்ல இருக்கிறது ரைட். ஸோ இங்க மிரருக்கு பக்கத்துல இருக்கிறது தான் இந்த சைடு வந்து பக்கத்துல வரும். ஓகேவா. இங்க ரைட்ல வர்றது இங்க வந்து லெஃப்ட்ல வரும். ஓகேவா. ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் பக்கத்துல இருக்கு. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்புறம் இங்க ஒரு குட்டி ஹரிசாண்டல் லைன் தான் பக்கத்துல இருக்கு. அப்ப நம்மளோட 1 வந்து எப்படி வரும்? ஸ்ட்ரெயிட் லைன், குட்டி ஹரிசாண்டல் லைன். ஓகேவா. இந்த மாதிரி வரும். அதே மாதிரி 2 போட்டோம் அப்படின்னா அந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து அந்த சைடு இருக்கு. ஸோ நம்மளுக்கும் இதே மாதிரி அந்த சைடு வரும். ஓகேவா. அடுத்து 3 போட்டோம் அப்படின்னா இந்த கர்வ் ஸ்பேஸா இங்க இருக்கு, ஓப்பன் ஸ்பேஸ் வந்து அந்த சைடு இருக்கு. ஓகேவா. ஸோ நமக்கு இது பக்கத்துல இருக்கிறது தான் இந்த சைடு பக்கத்துல வரும். ஓகே. அப்ப 3 வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் 4 பாருங்க, இந்த க்ளோஸ் ஸ்பேஸ் வந்து அந்த சைடு இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து 4 வந்து இப்படி வரும். அப்படியே இதுக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் வரும். அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா. அடுத்து 5 பாருங்க, 5 இப்படி இருக்கா. ஸோ நம்ம போடும்போது 5 வந்து இப்படி போட்டுடலாம். ஓகே. 6 இப்படி இருக்கு. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இருக்கிறதுல ஈஸியான டாபிக்ஸ் தான் நாங்க இப்போ வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா. அடுத்து 7 இப்படி இருக்கா. ஸோ இங்க இருக்க ஸ்லாண்டிங் ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறமா மேல ஒரு ஹாரிசாண்டல் லைன். ஓகே. 8 வந்து ஈஸி தான். அது வந்து எப்படி போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 9 வந்து இப்படி இருக்கா. ஸோ அங்க போடும்போது அப்படியே உள்டாவா போடும். அதுக்கப்புறம் 10 பாருங்க, 10ல நல்லா டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஏன்னா அந்த மிரருக்கு பக்கத்துல என்ன இருக்கு? 0 இருக்கு. ஸோ 10ஓட ரைட் சைடு இங்க இருந்து லெஃப்ட் சைடா வரணும். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் 0 வரணும், அதுக்கப்புறம் 1 வரணும். ஓகேவா. ஸோ 0 வரணும், அதுக்கப்புறம் 1 வரணும் அப்படின்ற மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுட்டு 0 1 அப்படின்னு போட்டுறக்கூடாது. ஓகேவா. இது வந்து தப்பு. ஓகேவா. 1யுமே நம்ம வந்து மிரர் இமேஜ்ல மாத்தணும். ஸோ அப்போ 1 வந்து இந்த மாதிரி தான் வரணும். ஸோ 0 அப்புறம் 1. ஓகேவா. எப்படி போட்டாதான் ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் நம்பர்ஸ்.
ஓகே, இது நீங்க ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப நேரம்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணுன்ற டாபிக்லாம் கிடையாது. நீங்க ஒரு தடவை எல்லாத்தையும் எழுதி பார்த்துட்டீங்கன்னா அது அப்படியே மறக்காம இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு ரிலேட்டடா ஒரு சம் பார்ப்போமா? இங்க பாருங்க 2 4 7 5 9 6. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் மிரர் இமேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ மிரர் இமேஜ் இல்லாம நம்ம வந்து 2 பார்த்தோன்னே ஓகே 2 வந்து இப்படி போடணும். ஸோ அப்போ வந்து மிரர் இமேஜ்ல 2 வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க தேர்ட் ஆப்ஷன் இருக்கா, தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் 2 இருக்கு. ஸோ அப்போ எல்லாமே தப்பா கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காங்க, ஆன்சர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்கன்னா அது வந்து தப்பு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தா என்ன சொல்லிட்டேன், மிரர் இமேஜ்னா மிரர் பக்கத்துல இருக்கிறது தான் வந்து இங்க வரும். ஸோ இங்க ரைட்ல இருக்கிறது தான் வந்து இங்க லெஃப்ட்ல வரும். அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட் தான் வந்து இங்க வந்து லெஃப்ட் டு ரைட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன வரும், 6 வரும், 9 வரும், 5 வரும், 7 வரும், 4 வரும், 2 வரும். இப்போ நான் நார்மலா தான் எழுதியிருக்கேன், அதுக்கடுத்து மிரர் இமேஜ் தான் மாத்துறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா 6 தான் வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்குன்னா 2 இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? இது எலிமினேஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணலாம். இப்போ வந்து ஆப்ஷன் வந்து 1 இருக்கலாம், மீதி இருக்கு, மீதி 1 2 4ல ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும், 6 வரும். ஸோ 6 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 6 மிரருக்கு பக்கத்துல இருக்கிறது தான் இந்த சைடு வரும். ஸோ அப்போ 6 வந்து இப்படி எழுதுவோம். ஓகேவா? ஸோ 6 இங்க எப்படி இருக்கு, இது பாருங்களேன் நார்மல் 6 மாதிரியே கொடுத்துருக்காங்க, மிரர் இமேஜ் மாதிரியே கொடுக்கல. அப்போ ஆப்ஷன் 1 நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் 2 பாருங்களேன், நம்ம இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6க்கு பதிலாக 9 போட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ 6 வந்து இதுதான். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். ஆப்ஷன் 2 டைரக்டா எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுல வந்து ஒர்க் அவுட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ 2 வராது, ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இது வந்து நார்மல் 6ஆ கொடுத்துருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இங்க வந்து 6ஏ கொடுக்கல, 9 தான். நம்ம 9 தானே இப்படி எழுதுவோம், 9 வந்து இப்படி இருக்கிறத வந்து இந்த மாதிரி எழுதுவோம். ஓகேவா? இது வந்து G கிடையாது, இது 9. ஸோ 9 தான் இப்படி எழுதுவோமா? ஸோ இங்க 9 தான் கொடுத்துருக்காங்க, அப்போ அதுவும் தப்பு. ஸோ 6 வந்து இது ஒன்னே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, ஈஸியா போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இப்போ 3மே ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இது ஒன்று தான் ஆன்சர். நான் இப்போ இதுதான் இருந்தாலும் இதான் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக நான் ஃபுல்லா வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். நான் எக்ஸாம்பிள் போய் இப்பதான் ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஒன்னு கரெக்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அப்படியே ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து 6 இருக்கா, ஸோ 6 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 6 இங்க எப்படி எழுதலாம். ஓகேவா? ஸோ அதே கொடுத்துருக்காங்க, ஸோ இது கரெக்ட். அடுத்து 9 பாருங்க, 9 இப்படி இருக்கு. ஸோ அதை எப்படி எழுதலாம், 9 வந்து இப்படி எழுதலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 5 வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 5 எப்படி எழுதலாம், மிரர் இமேஜ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 7 ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அடுத்து ஹாரிஜான்டல். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறம் அந்த சைடு ஹாரிஜான்டல் லைன். ஓகேவா? அதே மாதிரி கொடுத்துருக்காங்களா? அடுத்து 4ல வந்து அந்த கர்வ் போர்ஷன் வந்து அந்த சைடு இருக்கு. ஓகேவா? க்ளோஸ் போர்ஷன் அந்த சைடு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 2 வந்து இப்படி போட்டுற வேண்டியதான். ஓகேவா? நீங்க ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஓகேவா? நம்பர்ஸ் புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம லெட்டர்ஸ் பார்த்துட்டோம், அடுத்து நம்பர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிகர்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ வந்து நீங்க வந்து லெட்டர்ஸ் கேட்பாங்களா, நம்பர் கேட்பாங்களா, ஃபிகர் கேட்பாங்களா அப்படின்னா மோஸ்டா வந்து ஃபிகர்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப ஈஸி. லெட்டர்ஸ் நம்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபிகர்ஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். அதுக்காவது வந்து இப்படி வருமோ அப்படி வருமோன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபிகர்ல வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ ஈஸியானதுன்னு பாத்தீங்கன்னா ஃபிகர்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை எப்படி பார்க்கலாம்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆரோ கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஹாரிசான்டல் லைன்ல லைட்டா டெல் பண்ணி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து மிரர் இமேஜ் வரைய போறோம். ஸோ மிரர் போட்டாச்சு. இப்போ இமேஜ்னா இப்போ இந்த சைடு ரைட் சைட்ல என்ன இருக்கோ அதுதான் நமக்கு இந்த சைடு வந்து லெஃப்ட்ல வரும். ஓகேவா? ஸோ மிரருக்கு பக்கத்துல என்ன இருக்கு, இந்த ஆரோ மார்க் இருக்கா. ஸோ அப்போ நம்ம இந்த ஆரோ மார்க் போட்டுருவோம். அதுக்கடுத்து இந்த லைன் இருக்கா. ஸோ இங்க ஒரு லைன் போடுவோம், அப்புறம் இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுவோம், அடுத்து ஆரோ மார்க் போடுவோம். ஸோ இதுதான் நம்மளோட இமேஜ். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு கொடுத்துருக்க இமேஜ், இதுதான் நம்மளோட மிரர் இமேஜ். ஸோ இதுக்கு ஈக்குவலா என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், இதுதான் நம்மளுக்கு வந்து வந்திருக்க ஆன்சர். ஸோ இங்க பாருங்களா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏவே எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் பியா இருக்க சான்ஸ் இருக்கு, ஏன்னா அதே மாதிரி தான் இருக்கா. அதுக்கப்புறம் இங்க பாருங்களா, நம்மளுக்கு வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைனா வந்திருக்கு, அடுத்து கீழே கொஞ்சம் கர்வ்டா இருக்கா. ஆனா இங்க பாருங்க இப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கு, ஒரு 90 டிகிரில இருக்கு. சோ அப்ப இது வந்து வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் இது பாருங்க, இது ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு, அப்ப இது வராது. சோ ஆப்ஷன் இ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ ஆப்ஷன் பி இல்லைன்னா ஆப்ஷன் இ, இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான் சான்ஸ் இருக்கு. சோ இப்ப இது ரெண்டுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த கீழே வந்திருக்க ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேவா? அது வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வைடா ஓப்பனா இருக்கா. சோ இப்படி வந்து இப்படி இருக்கு ஓப்பனா. ஆனா நம்ம கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க, இப்படி வந்து லைட்டா தான், இப்போ 90 டிகிரிக்கு லைட்டா தான் கீழே தள்ளி இருக்காங்க. சோ அப்ப ஆப்ஷன் இ தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் இ தான் கரெக்டா, ஆப்ஷன் பியுமே வந்து தப்பு. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாமா, ஈஸி தானே. லெட்டர்ஸ் நம்பர்ஸை விட ஃபிகர்ஸ் தான் வந்து ரொம்ப ஈஸி. ஃபிகர்ஸ் தான் வந்து அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்களேன்,
இது வந்து ரொம்ப ஈஸியா போட்டுருலாங்க. நான் வந்து இப்ப என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து மிரர் இமேஜ் வைக்கலாம். மிரர் இமேஜ் வச்சோடனே ஸோ மிரருக்கு பக்கத்துல இருக்கிறது தான் இந்த சைடு வரும். ஓகேவா, மிரருக்கு பக்கத்துல இருக்கிறது ரைட் சைட்ல இருக்கு, லெஃப்ட் சைடு வரும். ஸோ அப்போ என்ன வரும், ஒரு ட்ரையாங்கிள் வருமா. ஸோ ட்ரையாங்கிள் வரும், அதுக்கப்புறம் சர்க்கிள் வரும். நான் ஏன் டிராயிங் வரையாம சும்மா ட்ரையாங்கிள் சர்க்கிள் எழுதுறேன் அப்படின்றத சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு சர்க்கிள் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சர்க்கிள். ஓகேவா, இதுதான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவையானது இருக்கு. ஓகேவா, ஸோ இது ஆன்சரா இருக்கு, வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்களேன், சர்க்கிள் இருக்கு, அடுத்து ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேவா, நம்மளுக்கு என்ன வரணும், ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சர்க்கிள் வரணும். அதுக்கப்புறமா நம்ம இருக்க அந்த அதுல இருக்கிற லைன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எடுத்தோடனே தப்பு, ஏன்னா சர்க்கிள் இருக்கு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேவா, அப்ப நம்ம இதை என்ன பண்ணிடலாம்னா ஒமிட் பண்ணிடலாம். அதுக்கு நீங்களும் பாருங்களேன், சர்க்கிள் இருக்கு ட்ரையாங்கிள் இருக்கு, நம்மளுக்கு என்ன வரணும், ட்ரையாங்கிள் வேணும் சர்க்கிள் வேணும். ஸோ அப்ப இதையும் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே சர்க்கிள் இருக்கு ட்ரையாங்கிள் இருக்கு, நம்மளுக்கு என்ன வேணும், ட்ரையாங்கிள் சர்க்கிள் வேணும். ஸோ அப்ப இதையும் எலிமினேட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஈஸியா போட்டுடலாம். நம்ம வந்து ட்ரையாங்கிள் எப்படி வரும், இப்படி வருமா அப்படி வருமா அப்படின்னு எதுவுமே வந்து நம்ம யோசிக்க வேண்டாம், டைரக்டாவே எலிமினேட் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா, ஸோ இருந்தாலும் நம்ம இது வந்து ட்ரையாங்கிள் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படி செக் பண்ணிடலாமா. ஸோ ட்ரையாங்கிள் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, இப்படி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்புறம் மிரர் இமேஜ்ல வரும், இங்க இருக்க கோடு தான் வந்து இந்த சைடு வந்து பக்கத்துல வருமா. ஸோ அப்போ வந்து இங்க எப்படி ஸ்ட்ரைட்டா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க இருக்க லைனு, இங்க இருக்க ஹாரிசான்டல் லைன். ஓகேவா, ஸோ இதே மாதிரி அங்க இருக்கா. ஸோ சர்க்கிள்ல பெருசா எந்த சேஞ்சஸ் இருக்காதுல்ல, அப்படியே தான் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து கரெக்டா தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாவும் கொடுப்பாங்க. குரூப் டி என்டிபிஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இந்த மாதிரி செம ஈஸியாவும் கொடுக்கலாம். ஸோ அதனால வந்து நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ண அதாவது பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணாமலே வந்து நம்ம மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி போட்டுடலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் சம் பாருங்க, இங்க ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 கோடு இருக்கு. அந்த 4 கோடுமே எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு, ஒரு பாக்ஸ்குள்ள ஸ்ட்ரெயிட் லைன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வரும்னா, இப்போ இங்க ஒரு மிரர் வச்சிருக்கோம். மிரர் வச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டுரும், அப்பதான் வரையறதுக்கு ஈஸியா இருக்கும் போல. பாக்ஸ் போட்டாச்சு. ஸோ இந்த பக்கத்துல என்ன இருக்கோ, ரைட் சைட்ல என்ன இருக்கோ அதுதான் வந்து இங்க வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கும். ஓகேவா, பக்கத்துல என்ன இருக்கோ அதுதான். ஸோ அப்ப இந்த 4 கோடு தான் ஃபர்ஸ்ட் வருமா. ஸோ அப்ப அந்த 4 கோடு போட்டுடலாம். இந்த 4 கோடுமே வந்து இந்த இடத்துல மீட் ஆகுது. ஓகே, இந்த டிராயிங் அப்படிதான் கொடுத்துருவாங்க, மீட்டிங்ல இருந்து அப்படியே மீட் ஆகுது. ஸோ அப்ப 4 கோடுனா இங்க இருந்து அப்படியே கடைசி வரைக்கும் போயிருங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க, அதுக்கப்புறம் இங்க இங்க, அப்புறம் இங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து பாயிண்ட் ஆரம்பிக்குதுன்னா அப்படியே மிரர் இமேஜ்ல வந்து என்ன வரும்னா அதே மாதிரி இந்த இடத்துல வந்து முடியும். ஓகேவா, நமக்கு இங்க லெஃப்ட்ல இருக்கிறது இங்க ரைட்ல வரும், அவ்வளவுதான். ஆனா இங்க பாருங்களேன், இங்க இருக்க போர்ஷன் வந்து ஆப்ஷன் ஏல மேல இருக்கு. ஓகேவா, ஸோ பார்த்தோன்னே நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகே, மேல இருக்கவே கூடாது, கீழே தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் மேல இருக்க ஆப்போசிட் சைட்ல இருக்கு. ஸோ அப்ப இதையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ இங்க வந்து இங்க இருக்க போர்ஷன் வந்து இங்க லெஃப்ட்ல இருக்க போர்ஷன் வந்து இங்க வந்து ரைட்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 இருக்க சான்ஸ் இருக்கு, ஆப்ஷன் 4 இருக்க சான்ஸ் இருக்கு. இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த லைன்ஸ் பார்க்கணும். இந்த லைன்ஸ் பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா இங்க இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் எல்லா லைனுமே இருக்கு. ஓகேவா, இங்க இருக்க லைன்ல டச் ஆகல, இங்க இருக்க லைன்ல டச் ஆகல, இங்க இருக்க லைன்ல டச் ஆகல, எதுவுமே டச் ஆகல. இந்த 4 கோடுமே இங்க இருக்கிற ஒரே ஒரு லைன்ல மட்டும் தான் டச் ஆயிருக்கு. அதே மாதிரி எங்க இருக்குன்னு பாருங்க. சோ இந்த இமேஜ் பாருங்களேன், இங்க இருக்க லைன்ல தான் அந்த 4 கோடுமே வந்து டச் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த மேல இருக்க ஹாரிசான்டல் லைன்ல டச் ஆயிருக்கு, இங்க இருக்க வெர்டிகல் லைன்ல டச் ஆயிருக்கு. சோ ஆப்ஷன் 3 வந்து தப்பு. சோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஓகேவா, புரிஞ்சுதா. சோ அப்படியே மிரர் இமேஜ் வந்து ரொம்ப ஈஸிங்க, லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் கேட்டாங்கன்னா தான் ரொம்ப ஈஸி. ஸோ இதுதான் வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ இந்த பிக்சர் சம்ஸ் வந்து நீங்க வந்து நிறைய வந்து ஃபாலோ நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இது புரிஞ்சது இல்ல. இங்க இருக்க லெஃப்ட்ல இருக்கிறது வந்து ரைட்ல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இங்க சிங்கிள் லைன்ல தான் எல்லா அந்த லைன்ஸ் எல்லாமே டச் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க தான் எல்லாமே லைன்ஸும் டச் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இவ்வளவுதான் வந்து மிரர் இமேஜஸோட கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்பிள்ஸ். ஸோ சிம்பிள்ஸ் வந்து மோஸ்டா கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் அதையும் நம்ம பாத்துக்கலாம். ஸோ எக்ஸ்கிளமேட்டரி மாதிரி இங்க போட்டாங்கன்னா அது அப்படியே மிரர் இமேஜ்ல பெருசா ஒன்றும் தெரியாது, அப்படியேதான். ஏன்னா ஒரே ஒரு லைன் தானே இருக்கு. ஸோ அதனால அது அப்படியே தான் வரும். அதே மாதிரி இங்க அட்டு சிம்பிள் போட்டாங்க அப்படின்னா மிரர் இமேஜ்ல வந்து என்ன வரும்னா இந்த போர்ஷன் தான் வந்து லெஃப்ட் சைட்ல வரணும். ஓகேவா, சோ அப்ப ஏ வந்து அப்படியே திருப்பி போட்ட மாதிரி வரும்.
ஓகே, இங்க இருக்க போர்ஷன் அப்படியே இங்க வரும். ஸோ ஸ்லாஷ் வந்து இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டாங்க அப்படின்னா அப்படியே மிரர் இமேஜ்ல வந்து இந்த மாதிரி ஸ்லாஷ் வரும். ஓகேவா, அது மாதிரி டாலர் சிம்பிள் வந்து இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா எஸ் பார்த்துருக்கோம்ல, எஸ்ஸோட மிரர் இமேஜ் வந்து இப்படி வரும். அதில் அப்படியே ஒரு கோடு போட்டுருங்க, அவ்வளோதான், ஈஸி. அப்போ பெர்சன்டேஜ் வந்து இப்படி போட்டாங்க அப்படின்னா கோடு வந்து இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கா, மிரர் இமேஜ் வந்து கோடு வந்து அப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அண்டர் சிம்பிள் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிரர் இமேஜ் பார்க்கும்போது இதுதான் பக்கத்தில் இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி வரும். ஓகே, அது இது வந்து பிரச்சனையே இல்லை, அதே மாதிரி தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதே மாதிரி ஸ்டாருமே வந்து அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். இது நம்ம நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் மார்க் இப்படி இருக்கு அப்படின்னா அது அப்படியே இந்த சைடு தானே நமக்கு ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ அது அப்படியே உள்டாவா இந்த சைடு போட்டுருவோம், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே பாருங்களேன், இதுவும் இம்பார்ட்டண்ட்டான இதுதான். இப்போ வந்து ஓப்பன் ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு, க்ளோஸ் ஸ்பேஸ் வந்து ரைட் சைடில் இருக்கு. அப்போ நமக்கு என்ன வரும், அப்படியே ரைட்ல இருக்க லெஃப்ட்ல வரணுமா. ஸோ க்ளோஸ் ஸ்பேஸ் வந்து இங்கே வந்துடும், ஓப்பன் ஸ்பேஸ் வந்து அந்த சைட் போயிடும். ஓகே, அதே மாதிரி தான் இதுவும் அப்படியே உள்டாவா போட்டுரும். ஸோ அவ்வளோதான் சிம்பிள்ஸ். ஓகே, சிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் ரேராக கேட்பாங்க. ஃபிகர்ஸ் தான் வந்து நிறைய கேட்பாங்க. அந்த பிக்சர்ஸ் இருக்குல்ல அதுதான் நிறைய கேட்பாங்க. ஆல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸ் வந்து ஓகே ஒரு தடவை ஒரு சில டைம் கேட்பாங்க. ஆனால் மோஸ்ட்டாக எது கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோதாங்க மிரர் இமேஜஸோட கான்செப்ட் வந்து இவ்வளோதான். ஓகே, நம்ம வந்து மிரர்ல பார்க்கும்போது நம்ம ரைட் சைட் ஹேண்ட் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடா தெரியும் மிரர்ல இருக்க இமேஜஸ்ல. ஸோ அதனால லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய லெட்டர் வேர்ட்ஸா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போகணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போற மாதிரி எழுதணும். அப்படி டைரக்டா மிரர் இமேஜஸ் மட்டும் எடுத்து எழுதக்கூடாது. ஓகேவா, அவ்வளவுதான். ஸோ பிக்சர்ஸ் வச்சு சம்ஸ் வந்து நிறைய சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்னும் டீட்டெயில்டா பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கோர் ஈஸி அகாடமி இருக்குல்ல, ஸோ அதுல வந்து ரீசனிங்கான கிளாஸஸ் வந்து எடுப்பாங்க. அது இன்னும் 1 or 2 monthsல வந்து அது போட்டுருவாங்க. ஸோ நீங்க அங்க பர்ச்சேஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எக்ஸாம்க்கு வந்து டைம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரமா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம்ல வந்து பாஸ் ஆகிற சான்சஸ் வந்து அதிகப்படுத்தலாம். ஓகேவா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.